ஹாய். நீங்கள் எப்போவாவது சோகமாக இருக்கும்போது, ரொம்ப கவலையாக இருக்கும்போது, தோத்துட்டே நினைக்கும்போது, ரொம்ப ஃபீலிங்ஸில் இருக்கும்போது என்ன பண்ணுவீங்க? சில மக்கள் பண்ணக்கூடாத ஒரு விஷயத்த பண்ணுவாங்க. என்னன்னா, தன்னோட துக்கத்த, கவலைய அடுத்தவங்களுக்கு தெரியப்படுத்தல முயற்சி பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு சோசியல் மீடியால இந்த WhatsAppல ஸ்டேட்டஸ் வைப்பாங்க. எப்படின்னா, நான் ரொம்ப கஷ்டத்தில இருக்கேன்னு வைப்பாங்க. ஆண்டவா எதுக்கு மட்டும் என்னை இப்படி படைச்சேன்னு வைப்பாங்க. இல்லைன்னா கண்ணீரின் வலி தனியாக தனியாக அழுதால் தான் தெரிகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அடுத்தவங்களுக்கு உதவினேன், எனக்கு யாரும் உதவலைன்னு போடுவாங்க. அப்புறம் சொந்தக்காரங்க எல்லாமே ஒரு விஷயத்துல உதவ மாட்டாங்க அப்படின்னு போடுவாங்க. இப்படி ஒரு நெகட்டிவா தன்னோட நிலைமை, தான் தோத்துட்டு இருக்கேன், கவலையில வருத்தத்துல இருக்கேங்கிறத அந்த ஸ்டேட்டஸ்ல நெறைய அந்த வரிகளா வைப்பாங்க. இது வைக்கிறது சரியான்னு கேட்டா, சரி கிடையாது. அவங்க ஒரு ஒரு அனுதாபத்துக்காக வைக்கிறாங்களான்னு தெரியல. ஆனா அப்படி வைக்கிறது என்னன்னா, அந்த நீங்க வைக்கிற வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ ஒரு 50 பேர், 100 பேர் பார்க்குறேன்னு வச்சுக்கங்க. அந்த 50, 100 பேரும் அட் அ டைம்ல என்ன நினைப்பாங்கன்னா, நீங்க கஷ்டத்துல இருக்கீங்க, வருத்தத்துல இருக்கீங்கங்கிறத அவங்க நினைக்கிறாங்க. எப்பவுமே எண்ணத்துக்கு ஒரு சக்தி உண்டு. அதான் யூனிவர்சல் லா. பல பேர் சேர்ந்து ஒரே நேரத்துல ஒரு விஷயத்த நினைக்கும்போது அது நடக்கும். இப்ப அவங்க எல்லாருமே உங்க ஸ்டேட்டஸ் பார்க்குற ஒரு 100 பேரும் ஒரே டைம்ல உங்களுக்கு ஏதோ கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, ஐயோ பாவம் அப்படின்னு நினைக்கிறாருன்னா, திரும்பவும் அந்த கஷ்டம் உங்கள வந்து சேரும். அதான் விதி. ஸோ தயவு செய்து அத பண்ணாதீங்க. யாராவது ஏதாவது உங்ககிட்ட வந்து நல்லா இருக்கீங்களான்னு கேட்டா, நம்ம என்ன கஷ்டத்துல இருந்தாலும் நல்லா இருக்கேன்னு தான் சொல்லி பழகணும். அதுதான் பாசிட்டிவா கொண்டு போகும். நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரு வாட்டி ஷூட்டிங்ல இருக்கும்போது, கொஞ்சம் வருஷம் முன்னாடி சக நடிகர் ஒருத்தர் காமெடி ஆக்டர் அவர் இருக்காரு. ஷூட்டிங் முடிச்சுட்டு இவரு அவர் ரூம்ல உட்கார்ந்து அப்படியே பேசிட்டு இருக்கும்போது, அந்த நடிகர் என்ன பண்ணாராம், அ நைட் ஆச்சுன்னா ஒரு சோக பாட்டு போட்டுக்கிட்டு, தண்ணி அடிச்சுக்கிட்டு அப்படியே போதையில இருப்பாராம். அப்ப இவரு கேட்டாரு, "ஏன் இப்படி பண்றீங்க?" கேட்டதுக்கு, "இல்ல ரஜினி, போதையில சோக பாட்டு கேட்கிற சுகமே தனி. அது ஒரு மாரி நல்லாருக்கும். நீங்க அவன கேட்டு பாருங்க" அப்படின்னு சொன்னாராம். இத கேட்ட ரஜினி என்ன பண்ணாராம், இனிமே இவரு சவகாசமே வேண்டாம். அதுக்கப்புறம் அன்னையிலேருந்து அந்த ரூமுக்கு அவர பார்க்கறதுக்கு போகறதே நிறுத்திட்டாராம். வேற பக்கம் போயிட்டாராம். இப்ப ரகசியம் புரியுதா? சோக பாட்டு கேட்டுட்டே இருந்தா, நம்ம லைஃப்ல திரும்பவும் சோகம் தான் வரும். அதனால நம்ம சக்சஸ் ஆகணும்னா வேற மாதிரி போகணும்னு இன்னைக்கு வந்து டாப்ல இருக்காரு. அந்த நடிகர் இன்னும் நடிச்சுட்டு தான் இருக்கிறாரு. ஆனா, அவர் வாழ்க்கையில பல சோகங்கள கடந்து வந்ததா அவர் சொல்றாரு. ஏன்னா, நம்ம மண்டைக்குள்ள என்ன எண்ணங்கள, விஷயங்கள செலுத்துறோமோ, அது நம்ம வாழ்க்கைய தீர்மானிக்குது. அதனால தயவு செய்து உங்க கஷ்டத்த அதிகமா வெளிய சொல்லாதீங்க. யாராவது வந்து நல்லா இருக்கீங்களான்னு கேட்டா, நல்லா இருக்கேன்னு உறுதியா சொல்லுங்க. அதுவே உங்கள நல்லாக்கும். நன்றி.